ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்கா தொழிற்பேட்டையில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் சொகுசு வாகனங்கள் உற்பத்தியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்து பார்வையிட்டு வருவதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். முன்னதாக ரத்தன் டாடா சிலைக்கு அவர் மரியாதை செலுத்தியிருந்த நிலையில் தற்போது தொழிற்சாலையை தொடக்கி வைத்து அவர் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். ராணிப்பேட்டை அருகே 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்ட டாடா நிறுவன கார் உற்பத்தி தொழிற்சாலைக்கு கடந்த ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தொழிற்சாலையை முதலமைச்சர் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய நிலையில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் சொகுசு வாகனங்கள் உற்பத்தியை இன்று முதல் தொடங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 5,000 பேருக்கு நேரடியான வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சொகுசு வாகனங்களின் உற்பத்தியை முதலமைச்சர் தொடக்கி வைத்து பார்வையிட்டு வருவதை நாம் தற்போது பார்க்கிறோம். ராணிப்பேட்டை அருகே 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்ட டாடா நிறுவனத்தின் கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் புதிய நிறுவனங்களை நிறுவுதலும், ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கூடுதல் ஒப்புதல் வழங்கப்பட்டு அந்த நிறுவனங்களுக்கு அபிவிருத்தி செய்வதற்கான பணிகளையும் தமிழ்நாடு அரசு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு தான் அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக போக்குவரத்து வசதிகளை சீராகவும் அதே நேரம் துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு சார்பில் தடையற்ற மின்சார சேவையும் உடனுக்குடனான அந்த அனுமதியும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு பல்வேறு முதலீட்டாளர்கள் பன்னாடு முதல் இந்திய அளவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்காக அந்த விருப்பத்தை தெரிவித்து தற்போது தமிழ்நாடு அரசோடு கைகோர்த்து தொடர்ச்சியாக முதலீடுகளும் ஈர்க்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசின் சார்பில் இதுவரை 5 பன்னாட்டு முதலீட்டாளர் மாநாடும் அதே போல 3 முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணங்களையும் மேற்கொண்டிருக்கிறார். ஐரோப்பிய மற்றும் ஆசிய பயணங்களின் போது பல்நாட்டு நிறுவனங்களுடன் ஒப்புதல் செய்யப்பட்டு அதற்கான நிதியும் மேலும் தொடர்ச்சியாக அந்த நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் வந்திருக்கின்றன. அதன் அடிப்படையிலே தற்போது புதிதாக ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டாடா நிறுவனத்தையும் முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் மற்றும் ரோவர் கார் உள்ளிட்ட கார்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் ராணிப்பேட்டை மாவட்ட சிப்காட்டிலும் கூடுதலாக தொழில் வளர்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் டாடா மோட்டார்ஸ் குழுமம் 5 ஆண்டுகளில் ரூபாய் 900 கோடி முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பது தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படி இந்த தொழிற்சாலையில் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்ய டாடா நிறுவனம் முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் இந்த தொழிற்சாலைக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் அவர்கள் நேரில் வந்து அடிக்கல் நாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே பணிகளை தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் 16 மாதங்களுக்கு பிறகு தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மேலும் கட்டுமான பணிகள் முடிவற்ற நிலையில் தொழிற்சாலை இன்றிலிருந்து இயங்கும் என்ற அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைத்திருக்கிறார். மேலும் ஆண்டுக்கு சுமார் 2 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்யும் அளவு திறன் கொண்ட இந்த தொழிற்சாலையில் முதற்கட்டமாக ரேஞ்ச் ரோவர் மற்றும் எவோ கார்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. அடிக்கல் நாட்டப்பட்டு 16 மாதங்களில் இந்த தொழிற்சாலை தற்போது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. மேலும் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் புதிய தொழிற்சாலைகள் அமைப்பதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு உற்பத்தி அபிவிருத்தி அதிகப்படுத்தவும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் தமிழக அரசு சார்பில் சுமார் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் வகையிலும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் படித்த அனைத்து மாவட்டங்களிலும் அவர்கள் ஒரு நகரத்தை நோக்கி வராமல் அனைத்து மாவட்டங்களிலும் தொழிற்சாலைகள் நிறுவும் பட்சத்தில் ஆங்காங்கே அந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்கு எளிதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக தொழிற்சாலை நிறுவுவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி செய்யப்பட்டு வருகிறது. அதற்கான வெற்றியும் கண்ட நிலையில் தற்போது ராணிப்பேட்டை உள்ளிட்ட வட மாவட்டங்களும் கூடுதல் தொழிற்சாலைகளை தற்போது முதலமைச்சர்கள் அதற்கான பணிகளையும் முன்னெடுத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.